திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த சாதனை எதுவும் சொல்ல மாட்டார். 511 தேர்தல் வாக்குறுதி, முழுமையாக 70 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கையா? 70 நிறைவேற்று. 511 70 தேர்தல் வாக்குறுதி எவ்வளவு ஐயா? 15 விழுக்காடு. 15 விழுக்காடு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நல்லவர் தாங்க, பாடம் படித்த மாணவன் நமக்கு. 511 தேர்தல் வாக்குறுதியில் 70 வாக்குறுதி என்பது 15 விழுக்காடு. 99% நிறைவேற்றிவிட்டோம். 99% கோயம்புத்தூர்ல மட்டும் பாருங்க எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று கொடுக்கின்ற தமிழகத்தில் பாருங்க. மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யல, சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுப்போம், கொடுக்கல. டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுப்போம், கொடுக்கல. பள்ளி மாணவர்களுக்கு டேப்லெட் கொடுப்போம், கொடுக்கல. 10 நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், செய்யல. அரிசி வேலை மட்டுமே தமிழகத்தில் 5 ஆண்டுகள்ல 3 லட்சம் பேருக்கு கொடுப்போம், கொடுக்கல. அதனால இவங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க? கனிமொழி கருணாநிதி அக்கா அடுத்த கட்டம் போயிட்டாங்க. அவங்க தூங்கும் போது வர்ற கனவு எல்லாம் உண்மையை நினைச்சு கையில மைக்கில் பேசுறாங்க. நேற்று கனிமொழி அக்கா மைக்கில் பேசுறாங்க, பெண்கள் எல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடு, ரோட்டில் சிலிண்டருக்கு எல்லாம் நிற்கிறாங்க. கனிமொழி அக்கா அவர்களே, எப்பவாவது நீங்க சிலிண்டர் புக் பண்ணிருக்கீங்களா? கனிமொழி அக்கா அவர்களே, உங்க பேர்ல சிலிண்டர் அக்கவுண்ட் இருக்கா? 25 நாள் கழித்து நீங்க சிலிண்டர் வாங்கினதுக்கு அப்புறம் புக் பண்ணா 10 நாளைக்குள்ள உங்களுக்கு சிலிண்டர் வருதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. எங்கே சிலிண்டர் தட்டுப்பாடு? ஏன் இந்த மாதிரி பொய்ய சொல்லி சுத்திட்டு இருக்கிறீங்க? காங்கிரஸ்காரன் 3 நாளைக்கு சிலிண்டர் தூக்கி சுத்தினா அவங்க சிலிண்டர் ஆயிட்டு கிளம்பி போயிட்டு இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய தமிழகத்துல ஒரே ஒரு பொய் பேசக்கூடிய தலைவி கனிமொழி கருணாநிதி. ஐயா, வளைகுடா போருக்கு பிறகு பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை 40% உயர்ந்திருக்கிறது. 40%. இலங்கையில 30% உயர்ந்திருக்கிறது. நம்ம ஊர்ல 1 பைசா உயர்ந்துச்சுங்களா? 1 பைசா உயர்ந்துச்சா? அப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யை பேசுவதை மட்டுமே காலையிலிருந்து இரவு வரை அதை முழுநேர தொழிலாளர் செய்து கொண்டிருக்கிறார். அம்மா, இன்னொன்னு நான் சொல்ற, தாய்மார்கள் கடைசியில வெயில் நிக்கிறீங்க, 2 முறை சொல்லும். ஏன் நம்ம 10 ரூபா பாலாஜின்னு சொல்லும்? மீடியா இருக்கிறாங்க, ஏன் 10 ரூபா பாலாஜின்னு சொல்லும்? அம்மா, நான் கணக்கு சொல்றேன், நீங்க கேட்டு. இந்த கொலுசு, ஹாட் பாக்ஸ், அண்டா குண்டா, இந்த கையில கட்டுற வாட்ச் அடுத்த வரும் 1 வாரத்துல. இப்பதான் ஸ்மார்ட் வாட்ச் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மார்க்கிலே வந்த வருமானம் 2021-22 36,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிய முதல் ஆண்டு 36,000 கோடி, 2வது ஆண்டு 44,000 கோடி, 3வது ஆண்டு 45,855 கோடி, 4வது ஆண்டு அதாவது 2024-25 48,000 கோடி, 2025-26 51,000 கோடி. அப்ப மொத்தமா 5 வருஷம் திமுகவில் டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டினீங்கன்னா 2,24,371 கோடி. இது டாஸ்மார்க் வந்திருக்கக்கூடிய வருமானம். இந்தியாவில் எங்கேயுமே 2,24,000 கோடி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. நேற்று ஒரு குடிமகனுக்கு நம்ம நண்பருக்கு போன் பண்ணே, ஒரு குவார்டர் பாட்டில் எவ்வளவு கிடைக்குது சொல்லுங்க. நண்பர் சொன்னார், அண்ணன் எந்த குவார்டர் பாட்டில் கேட்கறீங்க? இல்லைங்க, ஒரு குவார்டர் பாட்டில் ரேட் வச்சிருக்கீங்க. அண்ணன் 2 சரக்கு இருக்கு. வீரன் ஒரு சரக்கு இருக்கு, அது நம்ம கழிப்பட தண்ணி மாதிரி இருக்கும், அது ஒரு பாட்டில் அடைச்சு கொடுக்குறாரு, அது 150 ரூபாய். இன்னொரு சரக்கு 220 ரூபாய். அம்மா, அந்த 150 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா 2,24,000 கோடி. 150 ரூபாய் ஒரு பாட்டில் கணக்கு போட்டீங்கன்னா 1,495 கோடி பாட்டில் வித்திருக்கிறான். 1,495 கோடி பாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எவ்வளவுங்க சகோதரர் இருக்கிறார்? 14,950 கோடி ரூபாய். 14,950 கோடி ரூபாய் தான் அந்த சாராய பணம் தான் இன்னைக்கு அப்படியே ஊர்ந்துகிட்டு இருக்கிறது. அதனால தாய்மார்களுக்கு நீங்க விடவே கூடாது. காமராஜர் ஐயா படி படி என்று சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் குடி குடி என்று சொல்லுகிறார். 2 பேருக்கு இதை தவிர எந்த வித்தியாசமே இல்லை. அதனால அருமை சொந்தங்களே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வளவு பணத்தை கொள்ளையடித்து விட்டு நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்க தக்க தண்டனை கொடுக்கணும். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலே ஒரு வரலாறு காணாத தோல்வியை செந்தில் பாலாஜிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அளித்து இங்கிருந்து நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று எங்கிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், கடையில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், பழைய வாக்கிங் போயிட்டு அண்ணாக்கெல்லாம் வந்து நிக்கிறாங்க, செட்டில் அடிக்கு வந்து நிக்கிறாங்க, கடைக்காரக்கா நிக்கிறாங்க, அன்பு தொண்டர்கள் நிக்கிறாங்க, ஆட்டோக்காரங்க நிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் எல்லாம் கூட்டு போயிட்டு வரக்கூடிய பெற்றோர்கள் நிற்கிறார். அருமை சொந்தங்களே, உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காகத்தான் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம்.
உங்களுக்காகத்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்கிறேன். உங்களுக்காகத்தான் அண்ணன் கே. அர்ஜுன் அவர்கள் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.